சிறப்புக்குரியவர்கள் யார் என்று கேட்டால் இதற்கு நடுவராக இருக்கின்றவர், நடுநாயகமாக இருக்கின்றவர், நாக்கையே தன்னுடைய வாடாக வைத்து எதிரிலே இருக்கின்ற இதயங்களை எல்லாம் அறுவடை செய்கின்ற ஆற்றல் பெற்றிருக்கின்றவர் நம்முடைய மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய கவியருவி கவிமாமணி அப்துல் காதர் ஐயா அவர்கள். அவர்கள் இருக்கிற போது நமக்கு பாங்கரி பண்டவத்துக்கு என்ன கவலை? எவ்வளவு மென்மையாக சொல்ல வேண்டுமோ அப்படி சொல்லுவார். எங்கே ஏற்ற வேண்டுமோ அங்கே ஏற்றுவார், எங்கே குறைக்க வேண்டுமோ அங்கு குறைப்பார், எங்கே தொடங்க வேண்டுமோ அங்கு தொடங்குவார், எங்கே அடக்க வேண்டுமோ அங்கு அடக்குவார். அப்பேற்பட்ட ஆற்றல் மிக்க ஐயா அவர்கள் அருகிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்தான் நடுவர். அவர் மாதிரி பொருளை யாரும் தர முடியாது. தலைப்பு தருவதிலே அவரை விட்டால் தமிழகத்திலே யாரும் கிடையாது. அன்பிற்குரியவர்களே, கடல் முழுக்க நீர் இருந்தும் மீனவனின் கால்வயிற்றை கழுவுவதற்கும் போதவில்லை. கடல் முழுக்க நீர் இருந்தும் மீனவனின் கால்வயிற்றை கழுவுவதற்கும் போதவில்லை. தமிழே, உன்னில் 1 கோடி வார்த்தை இருந்தும் உன்னை புகழ ஒரு வார்த்தை உன்னிடத்தில் இல்லை. உன் திருப்புகழ் பாடி இந்த உயர்ந்த அரங்கிலே என் பணிவான வார்த்தைகளை மிக்க அன்போடு வைக்கிறேன். தம்பிகளா, நீங்க பின்னாடி உட்கார்ந்துருக்கீங்க. ஆமா, உங்களை எல்லாம் முன்னுக்கு கொண்டு வரணுங்கிறதுக்காகத்தான் நாங்க பேசிட்டு இருக்கிறோம். அதனால ஒரு கிடைத்தற்கரிய வாய்ப்பு. தமிழ் இயக்கத்தினுடைய பெருமைக்குரிய பொருளாளர், வயது 90, விருது பெற்ற ஈரோடு தமிழன்பன் வயது 91, வணங்காமுடிக்கு வயது 75, எனக்கு 76. ஐயா சின்ராஜ் அவர்கள் எனக்கு தம்பிதான் நினைக்கிறேன். இப்ப நீங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா, இந்த நிகழ்ச்சி ஏறத்தாழ 2 மாதமாக திட்டமிட்டு 2 மாதமாக எனக்கு தெரிந்து குறைந்தபட்சம் ஒரு 100 பேராவது உழைத்து இந்த நிகழ்ச்சி நடக்கிற இன்றைக்கு மட்டும் ஏறத்தாழ ஒரு 150 பேர் இந்த பல்கலைக்கழகத்தில் நீங்க வர்றதுக்கு முன்னாடி இதை கூட்டி பெருக்கினார்களே. கையிலே துடைப்பம் வைத்து காலையில் நான் 4:30 மணிக்கு எழுந்து பார்க்கிற பொழுது உங்கள் பாதம் படக்கூடிய இடம் தூய்மையாய் இருக்க வேண்டும் என்று அந்த தூய்மை பணியாளர்கள் காலையில் கதிரவன் எழுவதற்கு முன்பு உங்கள் காலை எண்ணி தூய்மைப்படுத்துவதற்காக வந்த தூய்மை பணியாளர்கள் இருக்கிறார்களே. 4:30 மணிக்கு இங்க வரணும் சொல்லி சொன்னா வீட்டிலே அவர்கள் எத்தனை மணிக்கு எழுந்திருக்க வேண்டும்? 4:30 மணிக்கு கூட்டி பெருக்கக்கூடிய அந்த சகோதரர்கள் சகோதரிகள் இந்த அரங்கம் தூய்மையாய் இருக்க வேண்டும் என்று எண்ணி வீட்டில் எத்தனை மணிக்கு புறப்பட்டிருக்க வேண்டும்? அப்ப இத்தனை மனித மணி நேர உழைப்பு ஒரு நொடி கூட வீணாகக்கூடாது. இந்த நேரத்தில் நாம் உயிரினும் மேலாக மதிக்க தகுந்த நம்முடைய தாய்மொழிக்கு நடக்கிற ஒரு திருவிழா இந்த திருவிழா. என் நண்பர் ஒருத்தர் சொன்னாரு, முத்தமிழறிஞர் கலைஞர் கருணாநிதி எவ்வளவு பெரியவர், முதலமைச்சராக இருந்தவர் 5 முறை. அவர் கூட்டத்திலேயே நான் பேசி இருக்கிறேன். எனக்கு ரொம்ப வியப்பா இருந்துச்சு. நான் சின்ன வயசுல இருந்து எனக்கு அவரை தெரியும். நான் கூட ஒரு 10-15 முறை அவர் கலந்து கொண்ட கூட்டத்தில் பக்கத்தில் உட்கார்ந்து அந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்திருக்கிறேன். கலைஞர் கருணாநிதியினுடைய கூட்டத்தில் பேசியிருக்கிறேன்னா இவன் எவ்வளவு பெரிய பேச்சாளனா இருக்கணும். எங்கப்பான்னு கேட்டேன். அவர் பேசிக்கிட்டு இருந்தார், நான் பின்னாடி உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தேங்க. இப்படி பேசுறவன் இருக்கிறான். நம்முடைய பேச்சு இங்கே 4 பேரை கூப்பிட்டுருக்கிறோமே இந்த இளைஞர்கள், தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு என்று கோடிக்கணக்கான தமிழ் மக்கள் இந்த பக்கம் ஆஸ்திரேலியாவிலிருந்து வட அமெரிக்கா வர, ஆசியா கண்டம் முழுக்க, ஐரோப்பா கண்டம் முழுக்க, ஆப்பிரிக்கா கண்டம் முழுக்க எங்கெல்லாம் தமிழ் மக்கள் வாழ்கிறார்களோ உங்களை தெரியாது, இந்த 4 பேரையும் அவர்கள் அறிந்து வைத்திருக்கிறார்கள். ஏன் தெரியுமா? அவர்கள் பேசுகிற தமிழ் நீங்க இன்னைக்கு கேட்கணும். அதனாலதான் நம்முடைய முத்தையா, நம்முடைய வேந்தர்களுடைய வேந்தர் ஆணையிட்டார்.
இந்த நிகழ்ச்சிக்கு வணங்காமுடி குழந்தை பிறந்துச்சுன்னா தொட்டு வைப்பார்கள் சேனை. எனவே நம்முடைய வேந்தர் ஆணையிட்டார், வணங்காமுடி சேனையிட்டார், நம்முடைய முத்து ஏனையிட்டார். தமிழ் மாதிரி கேட்பதற்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு மொழி. நாம் தமிழ் பேசுகிற காரணத்தால் சொல்லல, பேச்சுன்னா சாதாரணமா நினைக்க கூடாது. ஏன் நான் குறிப்பிட்டு சொல்றேன்னா, வந்து மேடை ஏறி இங்க நின்று ஒரு ஒலிபெருக்கிக்கு முன்னாடி பேசணும். நான் முதலாக பேசிய அந்த முதல் கூட்டத்தை இப்ப நினைச்சு பார்க்கிறேன். முதலாக நான் பேசிய பொழுது அப்ப எல்லாம் அரைக்கை சட்டை தான் போட்டு பேசினேன். எனக்கு நடுங்குகிற நடுக்கம் எல்லாருக்கும் தெரியுது. அதுக்கு பிறகு தான் முழுக்கை சட்டை போட ஆரம்பிச்சிட்டேன். முழுக்கை சட்டை போட ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா எழுதல் இல்லை, 3 டிகிரி 4 டிகிரிங்கிறது இல்லை. என்னுடைய நான் ஊட்டியில் ஒரு கல்லூரிக்கு போயிருந்தேன் பேசுவதற்கு. அங்க பார்த்தோம் சொல்லி சொன்னா, பேருக்கு பின்னாடி அவர் பேர் சின்னதா இருக்கு, பேருக்கு பின்னாடி அந்த பட்டங்கள் அணிவகுத்து அத்தனை பட்டம் வாங்கியிருக்கிறார் ஒரு பேராசிரியர். அவர் என்ன வரவேற்று பேசணும், அவ்வளவுதான். 2 வார்த்தை. பேராசிரியர் அப்துல் காதர் நம்ம ஊட்டி அரசு கல்லூரிக்கு பேச வந்திருக்கிறார். அவரை வரவேற்று பேச வேண்டும். மைக்க அப்படி கையில ஒலி வாங்கி அப்படியே அது ஆடுது. இவர் இங்க வைக்கிறதா இங்க வைக்கிறதா, கை அந்த நடுக்கத்தில் இப்படி ஆடுது. ஆடுற பொழுது அவர் அப்படியே அசைகிறார். என்ன ஆச்சுன்னு சொல்லி சொன்னா, பேராசிரியர் அப்துல் காதர் அவர்களை வர வேர்க்கிறேன். அவருக்கு அப்படியே ஊட்டியில வேர்த்து கொட்டுது. பேசுவது எளிதில்லை. ஆங்கிலேயன் அது அற்புதமாக அவன் கண்டு சொன்னான். நான் உங்களுக்கு அப்படியே சொல்றேன். மொழி வயிற்றில் ஒரு குழந்தையை போல உருவாக்குறது. என் தம்பி இளங்கோவன் காலையில தொல்காப்பியத்திலே கரை கண்டு மூழ்கி போனவர், நம்முடைய புதுவை தந்த பேராசிரியர். உலகமெல்லாம் தொல்காப்பியத்தை நினைவுபடுத்துகிறார். இன்னைக்கு கிடைத்திருக்கிற புத்தகங்களிலேயே தொன்மையான புத்தகம், உலகத்தில் கிடைத்திருக்கிற நூல்களில் மிக பழமையான புத்தகம் அது நம்முடைய தமிழ் நூல் தொல்காப்பியமாக இருக்கிறது. தொன்மையினாலே பழமைன்னு அர்த்தம். அப்ப அந்த புத்தகம் ஒரு இலக்கண நூல். அந்த நூல்ல மொழியை பத்தி சொல்றான். மொழினாலே பேச்சு தான். மொழிந்தான்னாலே பேச்சு தான். தமிழ்ல மட்டும்தான் மொழிந்தான், அரைந்தான், செப்பினான், பகர்ந்தான் 65 சொற்கள் இருக்குது. உலகத்தில் எந்த மொழியும் பேச்சுக்காக 65 சொற்களை பெற்றிருக்கிற ஒரு மொழி உலகத்தில் இல்லை. ஐயா ஆங்கிலத்தை பத்தி சொன்னார் இல்லையா? நம்மகிட்ட கடன் வாங்காத எந்த மொழியும் இல்லை. தமிழ்ல கடன் வாங்காத எந்த மொழியும் உலகத்தில் இல்லை. அப்படி ஒரு மொழி இருந்தால் அது உலகத்தில் இல்லை. அப்படி ஒரு மொழி இருக்குமே, ஆனால் உலகத்தை நான் வெறும் பெருமைக்காக சொல்லல, ஆய்வு பண்ணி தெரிந்துதான் சொல்கிறேன். பேசுவது என்பது எளிதில்லை. அந்த தொல்காப்பியம் சொல்லுது, உந்தி முதலா முந்து வழி தோன்ற. வழி என்றால் காற்று. முதல்ல காற்றுங்கிற சொல் நமக்கு தெரியும். ஆனால் 4 திசையில் வரக்கூடிய காற்றுக்கு கூட 4 வகையான பேர் வைத்திருந்தார்கள் தமிழர்கள். உலகத்தில் நீங்க பாருங்க, நார்த் ஈஸ்ட் விண்டுமா, நார்த் விண்டுமா, எல்லாம் காற்று தான், அவனுக்கு விண்டு தான் எல்லாம். ஆனால் நாம் வாடை வைத்திருக்கிறோமா இல்லையா? வடக்கிலே இருந்து வருவது வாடை என்று வைத்திருக்கிறோம். தெற்கிலே இருந்து வருவது அதான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறது அதுதான் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் இல்லையா? அப்ப ஒரு பக்கம் கொண்டல் என்று சொல்கிறார். இப்படி 4 திசையிலையும் பார்த்தோம்னா வெறும் காற்றுக்கு கூட இத்தனை சொற்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், காற்று ஒரு நாம பேசுறோம்னா நீங்க என்ன பேசினாலும் மொழி வயிற்றில் ஒரு காற்று வடிவத்தில் தோன்றுகிறது. உந்தி அப்படிங்கிறது என்ன? உந்தி தள்ளுவது. உந்தி தள்ளுவது என்றால் இப்ப பேருந்துன்னு வச்சிருக்கானா இல்லையா? பல பேர் உந்து அங்கங்க நின்றும். உந்தி தள்ளுனா அது போகும் இல்ல? யோசிச்சு பாருங்க. காற்ற இந்த உந்தி என்றால் வயிறு. தொல்காப்பியத்தில் சொல்றான், ஐயா கிறிஸ்து பிறப்பதற்கு 3000 ஆண்டு காலத்திற்கு முன்னுள்ள புத்தகம், அது ஒரு இலக்கண நூல். அப்ப இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா 5000 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு தமிழன் இந்த மொழியை பற்றி சிந்தித்து அது காற்று வடிவில் வயிற்றில் தோன்றுகிறது. உந்தி முதலா, அதுதான் முதன்முறையாக உந்தி முதலா இல்லையா, முந்து வழி தோன்ற இந்த காற்று முந்தி வருகிறது. அதுதான்
குழந்தை வயிற்றிலே உருவாகும் குழந்தை. ஆனால் அந்த குழந்தை பெற்றெடுத்த உடனே தாய் எப்படி கொஞ்சுகிறாள்? சிட்டென்றும் சிமிழென்றும் கண்ணென்றும் முத்தென்றும் மணி என்றும். ராமநாதபுரத்துக்கு போன ஒரு தாய் ஒரு குழந்தையை கொஞ்சுகிறாள். 2 மூக்கில் இருந்து அப்படியே சளி ஒழுகுது. அப்படியே முத்தம் கொடுக்கிறா. என்னம்மான்னு கேட்டேன். கங்கையும் யமுனையும் சங்கமமா இருக்கியாங்கிறார். அன்புக்கு அருவருப்பு கிடையாது. உங்களுடைய சுவைக்காக சொல்லுகிறேன். உலகத்தில் புகழ்பெற்ற பேரழகி என்று ஒருவன் பைத்தியம் பிடித்து அடைந்தான். அவனுக்கு இல்லையா கயஸ் என்று பெயர். கயஸ் என்பது அவனுடைய இயற்பெயர் பாரசீக நாட்டில். ஆனால் இந்த பெண்ணின் மீது கொண்ட அந்த பித்தம் காரணமாக அவனுக்கு மஜ்னூன் என்று பெயர் வைத்தார்கள். மஜ்னூன்னா பைத்தியக்காரன் அர்த்தம். அப்ப அந்த நாட்டை அவன் எந்த அளவுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு சொல்லி சொன்னா, நம்ம பேராசிரியர் அண்ணன் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் எழுதினார்கள். லைலான்னு ஒரு நாடகம், ஒரு சின்னஞ்சிறிய நாடகம் தான் எழுதியிருக்கிறார். அதை படிச்சு பாருங்க. என்னன்னா வகுப்புல லைலாவும் மஜ்னூவும் சேர்ந்து படிக்கிறாங்க. அவன் பேர் கயஸ். பின்னாடி மஜ்னூன் ஆயிட்டான், பித்தன் ஆயிட்டான். அப்ப லைலா அப்படின்னு அட்டண்டன்ஸ் எடுத்தாருன்னா இவன் வந்து உள்ளே நெய்யாம்பா கூப்பிடுறது லைலாவை இல்லையா. இவன் வருகப்பதிவு கொடுக்கிறது இவன் கொடுப்பான். இந்த வேலையை நாங்க தான் ரொம்ப நாளா செஞ்சுக்கிட்டு இருக்கிறோமே இல்லையா. வராதவனுக்கு கூட குரல் எழுப்பி கொடுக்கிறார்களே இல்லையா அந்த கொடையாளர்கள் இல்லையா மாணவர்கள். அப்படி நாம் கண்கூடா பார்க்கிறோம். அந்த அளவுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. அப்ப பார்த்தோம்னா இந்த பித்தத்திலே சட்டையை கிழித்து கொண்டு இருக்கிற சிறுவர்களும் அந்த ஊரில் இருக்கக்கூடிய கேலி பேசக்கூடியவர்களும் அவனை கல்லால் எரிகிறார்கள். உடம்பு முழுக்க கல்பட்டு காயப்பட்டு லைலா 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 என்று பித்தம் பிடித்தவனை போல அவன் அலறுகிறான். அப்ப வந்து இருக்கக்கூடிய தூக்கத்தை கெடுக்கிறான்னு சொல்லிட்டு அந்த நாட்டு ராஜா என்ன பண்ணா, அரசன் என்ன பண்ணா, அவனை பிடிச்சிட்டு வாடான்னா. இவனுக்கு லைலா பைத்தியமாகி விட்டது. பிடிச்சிட்டு வந்து நிறுத்தி சட்டையை கிழிச்சு எல்லாரும் கல்லை விட்டு எரிஞ்சு உடம்பெல்லாம் காயம் இருக்கிறது. இந்த காயத்தில் படக்கூடிய கல் கீழே விழுகிறது. கீழே விழுகிற அந்த கல் அதிலிருந்து வழியக்கூடிய ரத்தமும் கூட லைலா லைலான்னு வழிதான். இதயத்தில் லைலா எவ்வளவு நிரம்பி இருந்தால் அவனை கல்லால் அடிக்கிறார்கள். காயம் வருகிறது. காயத்தில் இருந்து வழிகிற ரத்தம் கூட லைலா 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 என்று. அரசன் போனா இவ்வளவு பைத்தியம் பிடிச்சி அலையறான்னா அந்த பெண்ணை கூட்டு வாடான்னா. கண்ணங்கரேர்னு கருப்பா வந்து ஒரு அம்மா நிக்குது. லைல்னா இரவுன்னு அர்த்தம். இரவு நிறத்தை உடையவள்னு அர்த்தம். லைலா அப்படியே கருப்பா இருக்குது. எகிப்து நாட்டு பேரரசி கிளியோபாட்ரா கூட கருப்பு தான். 3 அரசர்கள் நீயஸ் பாம்பே ஜூலியஸ் சீசர் மார்க் ஆண்டனி என்று தி ட்ரிபிள் பில்லர்ஸ் ஆஃப் தி ரோமன் எம்பையர் ரோமானிய சாம்ராஜ்யத்தினுடைய 3 தூண்கள் என்று கருத தகுந்த 3 பேரரசர்கள் அந்த பெண்ணின் காலடியில் விழுந்து கிடந்தார்கள். எகிப்து நாட்டு பேரரசி கிளியோபாட்ரா இல்லையா. அவளை பத்தி ஷேக்ஸ்பியர் எழுதுகிற பொழுது எழுதுகிறார், அந்த குழந்தை பிறந்த உடனே செக்கச்செவேன் சிவப்பா தான் பிறந்துச்சான். சூரிய கடவுள் என்ன பண்ணானா அங்கங்க தன்னுடைய கிரண விரல்களால் கிள்ளி கிள்ளி கொடுத்து கிளியோபாத்ரா ஆயிட்டான். அப்படி கருத்து போனாலாம். ஏன்னா வெயில் பட்டால் கருத்து போகும் இல்லையா. அந்த பேரழகி என்று அரசன் நினைச்சுக்கிட்டு பைத்தியம் பிடிச்சு அலையறான்னா இந்த அழகி ரொம்ப அழகுள்ள பெண்ணா இருக்கணும். கருப்பா வந்து நின்னுச்சு. அரசனுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. ஏண்டா இதை பார்த்தாடா இவ்வளவு பைத்தியம் ஆயிட்ட அப்படின்னு கேட்ட பொழுது அரசனுடைய பொட்டில் அடிக்கிற மாதிரி பதில் சொன்னான். இந்த பைத்தியத்திலையும் தெளிவு இல்லையா. இப்ப பாண்டிச்சேரியும் இவ்வளவு தெளிவா பேசுறோம்ல, அது மாதிரி ஒரு தெளிவா அவன் சொன்னான். ஏண்டா இந்த பெண்ணின் மீதா இவ்வளவு மையல் கொண்டு காதல் கொண்டு சித்தம் கலங்கி பித்தம் பிடித்து இப்படி அலைகிறாய் என்று சொன்ன உடனே அரசனுக்கு ஒரு பைத்திய நிலைக்கு வந்துட்டான். அப்ப வந்து அரசன் சொன்னான் இல்லையா, அரசனுக்கு எதிரே நின்று அந்த மஜ்னூன் சொன்னான் இல்லையா, லைலாவை மஜ்னூனின் கண்களால் பார். எனக்கு எங்க அம்மா தான் அழகு. எல்லாருக்கும் அப்படித்தான். தாய்க்கு நிகரான ஒரு அழகு உலகத்தில் யாராவது பார்க்க முடியுமா? தாய்க்கு நிகராக ஒரு அழகு பார்க்க முடியாது. ஏன் அழகுன்னு சொன்னா எது அழகுங்கிறதுலயே நமக்கு வேறுபாடு இருக்கிறது இல்ல. என்ன சொல்றான்? Taste differs, all is well and wisely put.
Even though the tongue is placed in one and the same place, taste differs. பயப்படாதீங்க, வேற ஒண்ணும் இல்லை. சுவை வேறுபடும், சுவை மாறுபடும். எல்லாருக்கும் நாக்கு ஓர் இடத்தில் இருந்தால் ஒரே மாதிரி சுவை வாய்க்கும் சொல்ல முடியாது. நாக்கு வேண்டுமானால் ஒரே இடத்தில் இருக்கலாம், சுவை ஒவ்வொருவருக்கும் வேறுபடுகிறது என்பதை உணர வேண்டும். லைலாவை மஜ்னூனின் கண்களால் பார். நான் உங்களுக்கு சொல்கிறேன், உலகத்தில் எத்தனை மொழிகள் இருந்தாலும் சுயம்பர மண்டபத்தில் உனக்கு மாலை போடக்கூடிய அழகு வாய்ந்த பெண்ணாக இருந்தாலும் கூட தாய் தமிழுக்கு நிகராக இன்னொரு பெண்ணை என்னால் எண்ணி பார்க்க முடியாது. இதே பாண்டிச்சேரியில் தான் பாரதி எழுதினான், தமிழ் பெண்ணை விட இன்னொரு பெண் அழகாயிருக்கிறாள் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை இல்லையா, இடி இறங்குவதை போல என்னை இடி செவிகளில் இறங்கி என்னை கொதிக்க வைக்க. எவனோ ஒருத்தர் சொன்னானா, நம்ம தாயை விட அழகான ஒரு இல்லையா முகத்தை நாம் அறிவோமா? எண்ணி பாருங்க. அப்ப நான் என்ன சொல்றேன்னு சொல்லி சொன்னா, காற்று வடிவத்தில் மேல மேல வந்துச்சு. அப்ப இதுவும் ஒரு பிரசவம் தான், இதுவும் ஒரு பிரசவம் தான். அந்த பிரசவம் வயிற்றில் இருந்து கீழ் நோக்கி இறங்கி வரக்கூடிய, கீழ் நோக்கி போகிற, கீழ் நோக்கி இறங்கி வரக்கூடிய அதை கூட எடுத்து குழந்தையை கொஞ்சுகிறாள் தாய். சிட்டென்றும் மணி என்றும் முத்தென்றும் எவ்வளவெல்லாம் சொல்லி கொஞ்சுகிறாள். இது உயர்ந்த பிரசவம். இதை எப்படியெல்லாம் கொஞ்சுவார்கள், என்னென்ன சொற்களை எல்லாம் கொஞ்சுவார்கள்னா நீங்க எண்ணி பார்க்க வேண்டும். நம்முடைய பாவேந்தர் பாடல்களை படிச்சோம்னா அவர் தமிழை எப்படியெல்லாம் கொஞ்சுகிறாள் யோசிச்சு. அவருக்கு எல்லாம் தமிழ். பாவேந்தருக்கு உலகத்துல எப்படி அவனுக்கு லைலா லைலான்னு பைத்தியம் பிடிச்சது மாதிரி எதை பார்த்தாலும் ஒரு கவிஞனுக்கு தன் தாய்மொழியாக தெரிகிறதுன்னு சொல்லி சொன்னா, பாவேந்தர் பாடல்கள்ல எதை பார்த்தாலும் இல்லையா, உலகத்தில் உயர்ந்தது காதல்னா அதை கூட தள்ளி வச்சுட்டு மங்கை ஒருத்தி தருஞ்சமுகம் எங்கள் மாத்தமிழுக்கு ஈடில்லை கண்டீர் என்று பாடிய இல்ல, இதைத்தான் பெருசுன்னு சொல்லி சொல்றான். அதை கூட தள்ளி வைத்து விட்டு அவர் தமிழை கொண்டு போய் வைக்கிறார். நான் ஒரே ஒரு இதை சொல்றேன், ரொம்ப நேரம் நடத்த முடியாது. காலையில் இருந்து நீங்கள் காத்திருக்கிறீர்கள், எனக்கு தெரியும். பேசுவது நான் இப்ப சொல்றேன் எளிது, உட்கார்ந்து கேட்பது கடினம். இதை என் மாணவர்கள் எனக்கு கற்றுத்தந்தார்கள். பேசுவது எளிது, உட்கார்ந்து கேட்பது கடினம். கேட்பது மாதிரி உட்கார வைத்து பேசுவது அதை விட கடினம். அப்ப எண்ணி பார்க்க வேண்டிய என்னன்னா, இப்ப நான் இது வயிற்றுல இருந்து ஒரு குழந்தை உருவாகிறது. தாய்மை பேரு ஆண்களுக்கு கிடைக்கவில்லை. இறைவன் நமக்கு பெண்கள் தாய்மார்களுக்குத்தான் தாயாக கூடிய அந்த பேற்றினை புண்ணியத்தை வழங்கி இருக்கிறான். ஆனா மொழி என்ன செய்யுதுன்னா, எவன் பேசுறானோ அவன் வயிற்றிலே காற்று வடிவத்தில் ஒரு குழந்தையை போல உருவாகி வாய் வழியாக பிரசவமாகிற காரணத்தால் மொழி பேசுகிற ஒவ்வொருவனையும் தாயாக்கி விட்டுத்தான் ஒரு குழந்தையாக பிரசவமாகி வருகிறது. அதனால இதுக்கு தாய்மொழின்னு பேரு. அப்ப ஆண் கூட தாயாக ஆகிவிடுகிறான், ஆண் கூட தாயாக ஆகிவிடுகிறான். நான் ஓரிடம் சொல்லுகிறேன், சரியா இருக்குதான் பாருங்க. பாடியவர் வள்ளல் பெருமான் பாடுகிறார், தடித்த ஓர் மகனை தந்தையின்றடித்தால் தாயுடன் அணைப்பள், தாயடித்தால் பிடித்தொரு தந்தை அணைப்பன், என்னை அடித்திடல் இல்லை அடித்தது போதும் அணைத்திடல் வேண்டும் அம்மையப்பா என்று சிவபெருமானை உருகி உருகி நேசித்து பாடக்கூடிய வள்ளல் பெருமான் ராமலிங்க அடிகள் பாடுகிறார், தடித்த ஓர் மகனை தந்தை ஈண்டு அடித்தால் தாயுடன் அணைப்பள். தந்தை பிள்ளை அடிக்கிறான். எப்படிப்பட்ட பிள்ளைனா தடித்த பிள்ளைங்கிறான். தடித்த பிள்ளைன்னா தடியா இருக்கக்கூடிய பிள்ளைன்னு இல்லை, குறும்பு செய்யக்கூடிய பிள்ளைன்னு அர்த்தம். குறும்பு செய்யக்கூடிய பிள்ளைன்னு அர்த்தம். தடித்த ஓர் மகனை இல்லையா தந்தை ஈண்டடித்தால் தாய் உடன் அணைப்பள். இங்க கொஞ்சம் கவனிங்க தம்பி, இங்க பேசலாம் அப்புறம் பேசலாம். தாய் உடன் அணைப்பள், தாய் உடன் அமைப்பள். அந்த உடன்கிற சொல்லுக்கு ரெண்டு பொருள் இருக்கிறது. உடனே அணைச்சுக்கிடுவா. தாய் உடன் அணைப்பள்னா யோசிச்சுட்டு இருக்க மாட்டா. அப்பா போட்டு பிள்ளைய அடிக்கிறான்னா தாய் உடன் அணைப்பள். ஒன்னா தாய் உடன் அணைப்பள், அந்த குழந்தையுடன் சேர்த்து அணைப்பா. 2 அடி இவ மேலையும் விழும், 2 அடி இவ மேலையும் விழும். இது தாய். தாய் அடித்தால் அவரே சொல்றார், பிடித்தொரு தந்தை அணைப்பன். இந்த பிடித்தொருன்னு ஒரு சொல்லு இருக்குது பாருங்க. அம்மா இல்லையா, தந்தை குழந்தை அடிக்கிற பொழுது தாய் அடுத்த கணம் யோசிக்கல, உடனே வர்றா,
குழந்தையை உடன் சேர்த்து அணைத்துக் கொள்கிறாள். அப்ப தந்தை இப்ப என்ன பண்றான் பாருங்க, அடிப்பது தாய், பிடித்தொரு அவ முதல்ல அடிக்கிற கையை பிடிச்சுக்கிறானா. ஏன்னா 2 அடி இவன் மேலே விழுந்தா அசிங்கமா இருக்குன்னு நினைக்கிறானா என்னன்னு தெரியல. பிடித்தொருனா எந்த சோர்ஸ்ல இருந்து அடி விழுகுதோ முதல்ல அதை நிறுத்து. பிடித்தொரு தந்தை அணைப்பன் இல்லையா, அந்த தந்தை என்பது பிடித்து அப்புறம் தான் குழந்தை அணைச்சுக்கிறானா. தன் மனைவியின் வெண்பட்டு கைகள் புண்பட்டு விடக்கூடாது என்பதுதான் அவன் பார்க்கிற பார்வையாக இருக்கிறதே தவிர, ஒரு குழந்தை அடிபடுகிறதே என்று தாய் உடன் ஓடி வந்தால் அந்த பார்வை இருக்க முடியாது. இப்ப இன்னொரு ரகசியம் சொல்றேன், சரியா இருக்கிறான் பாருங்க. தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு சட்டம் போட்டுச்சு. என்ன சட்டம் தெரியுமா? முதல் 5 வகுப்புகள் பள்ளிக்கூடத்தில் பெண்கள் தான் இல்லையா ஆசிரியர்களாக இருந்து பாடம் நடத்தணும். பெண்கள் தான் இருந்து பாடம் நடத்தணும். நான் இதெல்லாம் அதாவது முற்காலத்தில் உள்ள செய்தியை சொல்றேன். இப்ப அப்படி முடிச்சு பார்த்தாலேயே உள்ள வச்சிடலாம். ஆசிரியர் இப்படி அப்படி பார்த்துட்டாருன்னு வச்சுக்கிடுவோம், பிடிச்சி உள்ள வச்சிடலாம். நீங்க தனியா அடிக்க கிடிக்கலாம் வேண்டியதில்லை. இப்ப உள்ள சூழ்நிலை இருக்கு. அன்னைக்கு ஏன் போட்டாங்கன்னு சொல்லி சொன்னா, நான் கண்ணால பார்த்ததை என் கவிதையில் பதிவு செய்திருக்கிறேன். ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போன ஆனாவண்ணா சொல்லிக் கொடுக்கக்கூடிய தொடக்க நிலை பள்ளி உள்ள போற பொழுது ஒரு ஆண் ஆசிரியர் 1வது வகுப்புல அவ பாடம் நடத்துறாரு. ஆனாவண்ணா தான் சொல்லி கொடுக்கிறாரு. அப்ப அவனை எதிர்த்தாலும் உட்கார்ந்துக்கிட்ட பையனை பார்த்து, டேய் எழுறா, என்னடா சத்தம் போடுற? சத்தம் நீ மட்டும் தானடா போடுவ, சத்தம் போடாம உட்கார்றா அப்படின்னு முதல்ல சொன்னதுலயே அவன் கலங்கி போறான். என்னடா என்ன திருடம் மாதிரி முழிக்கிற? சின்ன குழந்தை. எந்திரா, என்னடா திருடம் மாதிரி முழிக்கிற? இந்த குழந்தை என்ன ஆகும்? இந்த பிஞ்சு குழந்தை என்ன ஆகும்? அது முழிக்குது. ஏன்னா நம்ம குழந்தை அது முழிக்கத்தான் செய்யும். ஆனாவுக்கு அடுத்த எழுத்து என்ன பாருங்க. அதுக்கு நம்ம தயாரா இருக்கிறோம். ஆனாவுக்கு அடுத்த எழுத்து என்னன்னா இந்த குழந்தை இந்த மிரட்டல்லையே சில சமயம் என்னடா அவன் பேருன்னு போலீஸ்காரன் கேட்கிறான்னு வச்சுக்கிறோம், மறந்துடும். கேட்கிறவன் போலீஸ்காரனா இருந்தா என்னடா அவன் பேருன்னு கேட்கிறோம்னு வச்சுக்கிறோம், மறந்துடும். இப்ப கோர்ட்ல எல்லாம் அதனாலதான் 3 தடவை கூப்பிடுறான். கோவிந்தராஜு கோவிந்தராஜு கோவிந்தராஜுன்னு வந்து நின்ன உடனே உன் பேர் என்னன்னு கேட்பான். உன் காது செவிடா கூப்பிட்ட உடனே வந்தவன் வந்தானான்னு அவன் சோதிக்கிறான்னு அர்த்தம். ஆனாவுக்கு அடுத்த எழுத்து என்னடா அப்படின்னா முழிக்கிறான். திருட்டு முடி முழிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஓஞ்சி முதுகுல ஒரு அரைகிறான். ஆன்னு அந்த குழந்தை இதுதான் ஆனாவுக்கு அடுத்த எழுத்து. அப்படியே நகர்ந்து போன ஒரு டீச்சர், ஒரு ஆசிரியை வந்து இதே பாடம் நடத்துறாங்க. ராஜா கண்ணு நீ நல்ல பிள்ளை இல்லையா, இல்லையா, இதை சொல்லுமா, தயவு செய்து சொல்லுமா அப்படின்னு அந்த குழந்தைய கேட்டு, ஆனாவுக்கு அடுத்த எழுத்து என்ன ராஜா அப்படின்னு கேட்குது. நம்ம குழந்தை அது தெரியாது, முழிக்குது. ஆனாவுக்கு அடுத்த எழுத்து என்ன ராஜான்னா உடனே அந்த ஜிப் பேக்கை திறந்து ஒரு சின்ன சாக்லேட் எடுத்து உரிச்சு அந்த குழந்தை வாய்ப்பு ஆயிட்டான். அந்த ஆவண்ணாவுக்கு இந்த ஆவண்ணாவுக்கு எவ்வளவு வேறுபாடு இருக்குது பாருங்க. அது மாதிரி நர்ஸ் வேலைக்கு மேல் நர்ஸ்ன்னு தமிழ்நாடு அரசாங்கம் போட்டாங்க. இப்ப பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இந்த டிராபிக் கான்ஸ்டபிளா பெண்கள் நிக்கிறாங்களா இல்லையா? தமிழ்நாட்டிலேயே முதல் முறையா நான் வாழக்கூடிய வாணியம்பாடிக்கு பக்கத்தில் இருக்கிற ஆம்பூர்ல தான் டிராபிக் கான்ஸ்டபிள் போட்டாங்க. காவல்துறையில் பெண்களை சேர்த்து, அதுவும் போக்குவரத்து காவல்துறையில் பெண்களை சேர்த்து அந்த பேருந்து நிலையத்திற்கு பக்கத்தில் அந்த கொடைக்கு கீழே தமிழ்நாட்டில் முதல் முறையா ஒரு பெண் காவலர் சீருடை அணிந்து அந்த அம்மா போக்குவரத்தை ஒழுங்குபடுத்துறதுக்கு வந்து நிக்குது. ஸ்டாப்னு காட்டாமலேயே 4 பக்கம் வண்டி நிக்குது. போன போக மாட்டேங்கிறான், போன போக மாட்டான். அந்த கான்ஸ்டபிளுக்கு பாதுகாப்பாக 4 ஆண் கான்ஸ்டபிள் போட வேண்டியது. ஏண்டா என்னடா இது நாடு எங்கடா இருக்குது? தாயை பார்த்ததில்ல, தங்கச்சியை பார்த்ததில்ல, அக்காவை பார்த்ததில்ல இல்லையா? இது ஏன் இப்படி? இன்னைக்கு மரண தண்டனை போக்சோ சட்டத்தில் ஒரு சின்ன இளைஞனுக்கு 27 வருஷம் கடுங்காவல் தண்டனை. போன வருஷம் பத்திரிகையில் பார்த்தீங்களா இல்லையா? ஆணாயினும் பெண்ணாயினும் கண்ணியமாய் நடத்த வேண்டும் என்று சொல்லி கொடுத்ததுடா தமிழ். சொல்லி கொடுத்தது தமிழ். நீ யார்கிட்ட எப்படி இருக்கணுங்கிற கண்ணியத்தை சொல்லி கொடுத்தது தமிழ். இது வெறும் மொழி நினைக்காத. அவ பார்த்தோம் சொல்லி சொன்னா மேல் நர்ஸ்னு போட்டாங்க.
ஆண்கடை நர்ஸா போட்டாங்க. ராத்திரி 12 மணிக்கு உட்கார்ந்து இருக்கிற மருத்துவமனையில் வார்டுல படுத்திருக்கக்கூடிய ஒரு முதியவர் இருமுறார். இவன் தூக்கம் கெட்டு போகுது. முண்டம் யார் அங்க இருமுறது, யார் அங்க இருமுறதுன்னு திட்டிகிட்டே போறான். இவருக்கு இன்னும் இருமல் அதிகமாகுது இல்லையா? வாயை திறக்க சொல்லி மாத்திரை எரியிறான். வாயை மூடிட்டு தான் இனி இருமணும். இருமல் சத்தமே கேட்க கூடாது. இந்த மாத்திரை போட்டிருக்க அதை மீறினா அடுத்து உனக்கு யாத்திரை தான். அடுத்து யாத்திரை தானா? அதனாலதான் தமிழ்நாடு அரசாங்கம் டேப்லெட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா தானா ஆனான்னு போயிருப்பான். தலைவிதி அவ்வளவுதான் அர்த்தம். தலைவிதி அவ்வளவுதான் அர்த்தம். அப்ப ஒருத்தர் இருமுறாரு, அவர்கிட்ட திட்டுறான், முண்டம்னு திட்டுறான், மாத்திரை எரியிறான். திட்டுறானா? அதே ஒரு நர்சம்மா ஒரு செவிலியர் போறாங்க. போற பொழுது இருமல் சத்தம் கேட்டுன்னு பக்கத்தில் இருந்த நர்ஸ்கிட்ட சொல்றாங்க, 12ஆம் நம்பர் பெட்ல இருக்கக்கூடிய பெரியவர் இருமுறாரு. இருமல் சத்தத்தை கேட்டே பெட் நம்பர் ஞாபகத்துக்கு இருக்கு. அப்ப தொழில் எவ்வளவு நேர்த்தியா இருக்காங்க பாருங்க. போற பொழுதே வெந்நீரை கையில் எடுத்துட்டு போகுது. ஐயா, இருமி உங்க தொண்டையெல்லாம் கொஞ்சம் காஞ்சி போயிருக்கும், இந்த மெதுவா வெதுவெதுன்னு இருக்கக்கூடிய இந்த வெந்நீரை சாப்பிடுங்க, தொண்டைக்கு இதமா இருக்கும் இல்ல, இந்த மாத்திரையை சாப்பிடுங்க, தூக்கம் நல்லா வரும். காலையில பெரிய டாக்டர் வருவாரு, இன்னும் நல்ல மருந்து வாங்கி சாப்பிடலாங்க, பயப்படாதீங்கன்னு சொல்லிட்டு வந்து நர்ஸ் சீட்ல உட்காருது. வார்டு முழுக்க இருமல் சத்தம் கேட்குது. ஏன்னா இருமனா நர்ஸ் வருதுன்னா அவன் இரும ஆரம்பிக்குது. இது நாடு உருப்பட மாட்டாது. இருமுனா நர்ஸ் இருந்தா கணக்கால் இருமுறையினுடைய பரம்பரை அவன் மாதிரி அப்படி இருக்கிறான். அப்ப இயல்புல இந்த மொழி எதையெல்லாம் சொல்லி தருகிறது, எதையெல்லாம் கற்று தருகிறது அப்படிங்கிறதுனாலதான் உலகமெல்லாம் சேர்ந்து இந்த மொழியை கொண்டாடுது. நாம மட்டும் கொண்டாடல, மொழியை கொண்டாடுறதுங்கிறது அப்படித்தான். அதுல நம்முடைய தமிழ் இயக்கம் இன்னைக்கு புதுவையை தேர்ந்தெடுத்து நம்முடைய தலைவர் முத்து அவர்கள் குறிப்பிட்டதை போல 2 ஆண்டுகள் கொரோனா தொற்று நோய் கொடிய நோய் பரவி இருக்கிற பொழுது அப்பொழுது கூட 200க்கு மேற்பட்ட இணைய வழி தமிழ் நிகழ்ச்சிகளை ஒரே இயக்கம் தமிழ் இயக்கம் தான் நடத்தி. ஆன்லைன் கிளாஸஸ் நீங்க பார்த்து கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல, 200க்கு மேற்பட்ட தமிழ் நிகழ்ச்சிகளை வீட்டில் எல்லாரும் அடங்கி விட்டார்கள். வீட்டில் எல்லாரும் அடங்கி விட்டார். எல்லா கடையும் மூடியாச்சு. தமிழ்நாட்டில் சாராய கடை மட்டும் கொஞ்ச நாள் திறந்துருந்துச்சு. அவனுக்கு குடிகாரனுக்கு பூரா கையில கொடையை கொடுத்து வட்டமா போட்டு வட்டத்தை போட்டு அந்த மதுக்கடைகளுக்கு முன்னாடி அதுல அவன் நிக்கணும். கொடை எதுனா அவனுக்கு இவனுக்கு வித்தியாசம் இருக்கணும். நான் இப்ப உங்களுக்கு பார்த்து சொல்றேன், தமிழினுடைய பெருமை என்ன. ஐயா 16 போற போக்கில் ஐயா அவர்கள் சொன்னார்கள், நேர கட்டுப்பாடு. நான் உங்களுக்கு சொல்கிறேன், இன்னைக்கு பதிவு செய்திருக்கிறது, UNO பதிவு செய்திருக்கிறது, உலகம் முழுவதும் கொரோனா கொடிய தொற்று நோய் பரவி கிடக்கிற பொழுது அனுமதிக்கப்பட்ட ஒரே உயிர் காக்கும் இல்லையா வணக்க முறை தமிழ் வணக்கம் ஒன்றுதான். நம்முடைய பிரதமர் கூட இப்படித்தான் கும்பிட்டார். கை குலுக்குனா அது தொற்று நோய். அப்ப தமிழ் வணக்கம் என்பது உயிர் காக்கக்கூடிய வணக்கமாக இருக்கிறது. உயிர் காக்கக்கூடிய வணக்கமாக இருக்கிறது. வலதுகை உண்ணுகிறது ஊட்டுகிறது, வலதுகை உண்ணுகிறது ஊட்டுகிறது, இடதுகை இல்லையா கழுவுகிறது துப்புரவு செய்கிறது. ஏதாவது ஒரு பொருளை நாம் இடதுகையால் கொடுத்தால் வலதுகையால் கொடு என்று கேட்கிறான். மணமகளே மருமகளே வாமா, வலது கால எடுத்து வச்சு வாமா. இடது கால என்ன லேட்டா பிறந்துச்சா? நம்ம காலிலேயே ஒரு கால் உயர்ந்த கால், ஒரு கால் தாழ்ந்த கால் என்று ஆக்கிட்டான். அப்ப நீ வலது கால எடுத்து வச்சு வர, நான் வலது கையில கொடுக்கிறது பதிலா இடது கையில இது பக்கத்தில் இருக்குது இப்படி எடுத்து கொடுத்துடலாம், நான் வலது கையால கொடுங்கிறான். என்ன காரணம்? வலது கை செய்யக்கூடிய தொழில் உண்ணுதல் ஊட்டுதல் என்கிற உயர்ந்த தொழில், ஆனால் இது தாழ்ந்த தொழில் என்று கருதுகிறான். கழுவுதல் சுத்தப்படுத்தல் என்பது தாழ்ந்த தொழில் என்று கருதுகிறான். இரண்டும் சமம் என்று காட்டுவது தமிழ் வணக்கம் மட்டும்தான் உலகத்தில். அப்ப வெறும் வணக்கம் மட்டுமில்ல, அதுல ஒரு ஒழுக்கம். வெறும் வணக்கம் மட்டுமில்ல, அதுல ஒரு ஒழுக்கம், ஒரு பண்பாட்டு செயல்பாடு, அடக்கம். இது இன்னைக்கு இதுக்கு போட்டிக்கு இடம் இல்லை. இது வேற எவனும் அழிக்க முடியாது. தமிழர்கள் நினைத்தால் அழித்து விடலாம். அதுதான் நடந்துகிட்டு.
தமிழை இப்ப யார்கிட்ட இருந்து காப்பாற்றணும் தெரியுமா? தமிழர்கள்ட்ட இருந்து காப்பாற்றணும். தொலைக்காட்சியில பாருங்க, பத்திரிகையில பாருங்க, மாணவர்கள் எழுதக்கூடிய எழுத்துல பாருங்க. நான் ஒரு விடுமுறை கடிதம் வச்சிருக்கேன், வரலாற்று சிறப்பு வாய்ந்த கடிதம். என்ன கடிதம்? அன்புள்ள ஐயாவுக்கு அன்புள்ள ஜெயான்னு எழுதியிருக்கேன். ஐயா வீட்டுக்கு எடுத்துட்டு போனா வீட்டுல பெரிய சண்டை வந்துருச்சு. யார் அந்த ஜெயா? அவளுக்கும் உனக்கும் என்ன தொடர்பு? இல்ல நான் தொடர்பு எல்லைக்கு அப்பால் இருக்கிறேன். வீட்டிலேயே கலாட்டா உண்டு பண்ணக்கூடிய அளவுக்கு என்ன எழுதியிருக்கான்னா, இவனுக்கு வயிற்றால போயிருக்குது, அவ்வளவுதான். என்ன எழுதுறான்? அன்புள்ள ஐயா அவர்களுக்கு வயிற்றாலை போவதால் எனக்கு 4 நாள் லீவு கொடுக்கணும் எழுதியிருக்க. அன்புள்ள ஐயா அவர்களுக்கு வயிற்றால போச்சுன்னா உனக்கு என்னத்துக்கிட்டா லீவு? கூப்பிட்டு அந்த பையனை அன்புள்ள ஐயா அவர்களுக்கு நிறுத்துப்பான, நிறுத்தாம தான் போய்கிட்டு இருக்குதுங்க. இல்லையா? நிறுத்தாம தான் போய்கிட்டு இருக்குது. ஒரு விடுமுறை கடிதத்தை கூட பிழை இல்லாமல் நம்மால் எழுத முடியல. விடுமுறை கடிதத்தை கூட பிழை இல்லாமல் எழுத முடியல. நான் திருப்பதி கோயிலுக்கு போனேன், இல்லையா? திருப்பதி கோயிலுக்கு போனேன். போன பொழுது படிக்கட்டிலே வரிசையாக பிச்சைக்காரர்கள் இரவர்கள் அமர்ந்திருந்தார்கள். என் வாழ்க்கையில் நான் நேரடியாக பார்த்தது. அமர்ந்திருந்தார்கள். அவர்கள் அங்கங்க வர்றவங்க போடுற காசுல பிழைப்பு நடத்தக்கூடிய பிச்சைக்காரர்கள் போடுகிறார்கள். அவர்கள் பிச்சைக்காரர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். அப்ப ஒரு பிச்சைக்காரனும் இன்னொரு பிச்சைக்காரனும் பேசிக்கிறான். அது கீழே இருந்து மேலே ஏறி வரக்கூடிய நம் காதுகளில் விழுகிறது. விழுகிற பொழுது அது வரைக்கும் 2 பேரும் பேசிக்கிறான். என்ன தெலுங்குல பேசுறான், தெலுங்குல பேசிக்கிறான். போன உடனே நிறுத்திட்டு ஊமை மாதிரி நடிக்கிறான். 2 பேர் அவனுக்குள்ள பேசிக்கிட்டு இருக்க. கீழே இருந்து பார்த்தாலே தெரியுது இவர்கள் பேச தெரிந்த 2 பேர் தெலுங்கிலே பேசுகிறார்கள். ஏன்னா திருப்பதி மலையில் இருக்கிறதுனால 2 பேரும் பேச தெரிந்தவர்கள். ஆனால் அருகில வந்த உடனே ஊமைகளாக நடிக்கிறார்கள். அப்ப காசை போட்டு நான் சொன்னேன், நீங்க கீழே இருந்து நான் வர்ற பொழுதே கவனிச்சிட்டீங்க, நான் கவனிச்சிட்டோம். ஆனா இப்ப ஊமை மாதிரி நடிக்கிறீங்களே, ஏமாத்துற வேலை இல்லையான்னா, பிச்சை எடுத்தல் போன்ற தாழ்ந்த தொழிலை செய்வதற்கு எங்கள் தாய்மொழியை நாங்கள் பயன்படுத்துவதில்லை. அப்படி பிச்சை எடுத்தலை போல இழிந்த தாழ்ந்த ஒரு தொழிலை செய்வதற்கு எங்கள் தாய்மொழி தெலுங்கு தான், அதை நாங்கள் பயன்படுத்த மாட்டோம். அதைவிட சைகை மொழியில் ஒரு ஊமை என்று நாங்கள் குரல் எடுப்பதற்கு காரணம்னா, ஒரு பிச்சைக்காரனுக்கு கூட மொழியை பற்றிய ஒரு சுயமரியாதையும் தன்மானமும் இருக்கிறதுன்னா நமக்கு எவ்வளவு இருக்க முடியும்? அதுதான். இப்ப பாங்கரி மண்டபம், இப்ப இதை கொஞ்சம் இது நாங்க ரொம்ப குறுகிய நேரத்தில் இதை முடிக்க வேண்டும்னா, காலையிலிருந்து வயதானவர்கள் பேசிக் கொண்டிருந்தோம். இப்ப நாம் பேசுற வரைக்கும் வச்சுக்கோங்க. இப்ப உங்க கட்சியிலிருந்து 4 பேர் பேச வந்திருக்காங்க, 4 இளைஞர்கள் வந்திருக்கிறார்கள். முதலில் அவர்களுக்கு ஒரு பாராட்டு நாம் தெரிவிப்போம். உலகமெல்லாம் தொலைக்காட்சியை அணைத்தால் கூட இவர்கள் முகம் தெரிகிறது. ஏன்னா அவர்கள் பேசுகிற தமிழ், பேசுகிற கருத்துக்கள் இல்லையா அவ்வளவு அழகா இருக்குதுங்கிறதுனால, உங்களைப் போல கல்லூரிகளில் பயில்கிறவர்கள், உங்களைப் போல மாணாக்கர்களாய் இருப்பவர்கள், இருந்து கொண்டிருக்கிறவர்கள், அதை நாம் கண்கூடாக பார்க்க வேண்டும். கேட்ட கேள்வி 2 கேள்வி, 3 கேள்வி, 4 கேள்விங்கள நம்முடைய ஐயா புலவர் பதுமனார் அவர்கள் மிகச் சிறப்பாக அவர்கள் எடுத்து சொல்லிவிட்டார்கள். என்னன்னா, திருத்தம் வேணும். ஐஸ் கட்டியை போட்டு இஸ்திரி பண்ண முடியாது, சூடு இருக்கணும். அப்பதான் கொஞ்சம் நெஞ்ச சுருக்கம் போகும். சமுதாயத்தில் இருக்கிற சுருக்கங்கள் போகணும்னா, இன்னைக்கு அன்பிற்குரியவர்களே ஒரு தகவலை சொல்றேன், நான் சொல்றது சரியா இருக்குதான்னு பாருங்க. வெள்ளைக்காரர்கள் இந்த நாட்டுக்குள்ளே வந்தார்கள், கொள்ளையடித்தார்கள். ஒரு நாடகம் ஒன்று நாங்க போட்டோம், சுந்தரலிங்கத்தினுடைய அழகான ஒரு நாடகம். எனக்கு தெரிஞ்சு இது தமிழ்நாட்டில் கூட இந்த நாடகம் இல்லை, ஆனால் உலகமெல்லாம் நடிக்கப்பட வேண்டிய நாடகம் புதுவையில் இருந்து புறப்பட்டு இருக்கிறது என்பது பாராட்டுவதற்குரியது. ஏன்னா நீ தாழ்த்தப்பட்ட குலம், இழிந்த குலம் என்று பேசுகிற அந்த குலத்தை நீ போட்டு பிராண்ட் பண்ணி வச்சிருக்கியே, அதை சார்ந்த ஒருவன் எவ்வளவு பெரிய தியாகத்திற்கு உரியவனாக போகிறான், நாட்டுக்காக எதையும் இழப்பதற்கு எப்படி ஆயத்தமாக போகிறான்ங்கிறத அந்த நாடகம் நமக்கு எடுத்து காட்டுகிறதா இல்லையா? ஒரு சின்ன கலை வடிவம் நம் உள்ளத்தை கவர்ந்து விடுகிறதா இல்லையா? அதுதான். அப்ப இந்த நாடு திருத்தம் அடைய வேண்டும்னா, எண்ணற்ற துறைகளிலே பொருத்தமற்ற செயல்பாடுகள் இருக்கின்றன. மனிதனை
மனிதன் தாழ்த்துகிற, மனிதனை கேவலப்படுத்துகிற, மனிதன் அந்நியப்படுத்துகிற, மனிதன் கீழ்மைப்படுத்தக்கூடிய அத்தனையும் தூக்கி எறிந்து இந்த சமூகத்தை சமப்படுத்த வேண்டும் என்கிற நோக்கத்தோடு நான் இப்ப சொல்றது சரியா இருக்குதான் பாருங்க. இந்த நாளுக்குள்ள உலகமே அடக்கம்னாரு. ஒன்னு தேசிய இயக்கம் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். இன்னொன்னு பொது உடைமை இயக்கம், அதுவும் என்னன்னு உங்களுக்கு தெரியும். மூன்றாவது திராவிட இயக்கம், அது என்னன்னு உங்களுக்கு தெரியும். பக்தி இயக்கம், உலகத்தில் மொழிகள் தந்திருக்கக்கூடிய இயக்கத்தில், இலக்கியங்களை படைக்கக்கூடிய இயக்கத்தில் இந்த நாளும் உலகத்துக்குள்ளே அடக்கம் என்று அவர்கள் எடுத்து சொன்னார். இதை தாண்டி ஒன்னு சொல்லுங்கன்னு ஐயாவே கேட்டார். இதை தாண்டி ஒன்னு சொல்லுங்கன்னு ஐயாவே கேட்டாரு. இயங்கினால்தான் உயிர் இருக்கிறது என்று அர்த்தம் இல்லையா? உடல் இயக்கும் நல் உயிரே, தமிழ் இயக்கத்தில் நம்முடைய பாவேந்தர் சொல்றார் இல்லையா? நம்முடைய உடலை அதுதான் இயக்குகிறதுன்னு சொல்றார். அப்ப சீர்திருத்தத்தை இந்த உலகம் திருந்த வேண்டும் என்கிற காரணத்தால் பாடிய நம்முடைய தமிழ் இல்லையா இயக்கங்கள் வரிசையில் முதல் இடம், இரண்டாவது இடம், மூன்றாவது இடம்னு அப்படி வகிக்கல. இப்ப நம்ம ஐயா முத்தையா கல்லூரி நடத்துறார். அந்த கல்லூரி வந்திருக்கக்கூடிய மாணவர்கள் இங்கே இருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்றேன், சில கல்லூரிகள்லாம் நான் எனக்கு நல்லா தெரியும், ஃபர்ஸ்ட் கிளாஸ் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸ் 90 மதிப்பெண் தான், 98 மதிப்பெண் தான். 90க்கு கீழே வாங்கின எவனையும் அந்த கல்லூரியில் சேர்க்கறது இல்லை. ஆனா நந்திவர்மன் கல்லூரி அதனுடைய அடையாளம் என்ன தெரியுமா உங்களுக்கு? மற்ற கல்லூரிகள் எல்லாம் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஸ்டாண்ட் மாதிரி. நீங்க விளையாட்டு போட்டிகள் நடக்கக்கூடியதுல ஒரு ஸ்போர்ட்ஸ் ஸ்டாண்ட் இருக்கும். அதுல என்னன்னா 1, 2, 3 முதல் 3 இடங்களுக்கு வந்தவர்களுக்கு மட்டும்தான் அங்கே இடம். மற்ற கல்லூரிகள் முதல் 3 இடங்களை பெற்று 98, 90, 80 போன்ற மாணவர்களுக்குத்தான் அங்கே இடம். நந்திவர்மன் கல்லூரியை போன்ற நிறுவனங்களுக்கு அது ஒரு வரலாற்று புத்தகம். அங்கே வெற்றி பெற்றவர்களுக்கு மட்டுமில்லை, தோற்றவர்களுக்கும் இடம் உள்ள ஒரு வரலாற்று புத்தகம் என்பதை நாம் நுட்பமா ஆய்வு செய்து பார்த்தால் தான் இந்த வேறுபாடு என்பது நமக்கு புரியும்.